Assalamualaikum guys and hello everyone, welcome back to Shimu Saddam channel. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா guys? இது என் ஃபர்ஸ்ட் தமிழ் vlog. நெக்ஸ்ட் நான் எந்த vlog போட்டாலும் தமிழில் தான் போடுவேன் guys. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது. தமிழ் கொஞ்சம் தான் தெரியும். ஆனால் நான் ட்ரை பண்ணுவேன் தமிழில் vlog போடுறதுக்கு guys. இது வந்து 2 days முன்னாடி எடுத்தது vlog. காலையில் பசங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்லேயே கைஸ் நான் சமைச்சேன் பூரி, தென் உருளைக்கிழங்கு பொரியல். ஃபேவரட் கைஸ், அஸ்ரார் தனிஷ் ஃபேவரட் டிஷ் இது. பிரேக்ஃபாஸ்ட்லேயே அவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் கைஸ் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பூரி கொடுத்தாங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். 3 times கொடுத்தா கூட அவங்க சாப்பிடுவாங்க. பசங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் எப்போவும் லீவ் கிடச்சிது நான் பசங்களுக்கு இது தான் பண்ணுவேன் காய்ஸ். நான் ரொம்ப டைம் ஷேர் பண்ணியிருக்கேன் என் சேனலில். பூரி உருளைக்கிழங்கு பொரியல் நான் ரொம்ப டைம் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா ஒரு டைம் சேனலில் போய் விசிட் பண்ணுங்கள், இல்லைனா திரும்பவும் நான் போடுவேன் இன்னொரு டைம் இந்த ரெசிபி. அப்புறம் காய்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் வீடியோ போட்டிருக்கேன் காய்ஸ். ஏன்னா என் ஃபோக்கஸ் எல்லாமே இருந்தது ஷார்ட் வீடியோஸில். எப்படியாவது என் சேனல் வைரல் பண்ணணும், அதனால காய்ஸ் நான் ஷார்ட் வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணேன். ஆனால் காய்ஸ் லாங் வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா காய்ஸ் லாங் வீடியோ வாட்சிங் ஹவர் ஏறும். அதனால வாட்சிங் ஹவர் ரொம்ப முக்கியம் சேனல் மோனிடைஸ் பண்ணுறதுக்கு. அதனால காய்ஸ் நான் கொஞ்சம் இனிமே நான் என்ன நினைக்கிறேன், நான் டெய்லி vlogs போடணும் அப்படி சொல்லி நான் டெய்லி vlogs போடுவேன் காய்ஸ். என்னால் முடிஞ்சது நான் என் டெய்லி ரொட்டீன் ஷேர் பண்ணுவேன். அப்புறம் கைஸ் இங்கே பாருங்கள், அஸ்ரார் காமிக்கிறாங்க, ஷேப் காமிக்கிறாங்க. ஆமாம் பாருங்கள், இந்த ஷேப் பூரியோட ஷேப் பாருங்கள் அப்படி சொல்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படி காமிக்கிறாங்க கைஸ். ரொம்ப நாட்டி. அதனால கைஸ் ஏன்னா ரொம்ப ஃபோக்கஸ் இருந்தது என் ஷார்ட் வீடியோவில். இப்போ நான் பார்ப்பேன் லாங் வீடியோ ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா வாட்சிங் ஹவர் கைஸ் எப்படியாவது ஏறணும் கைஸ். 100%லேருந்து வெறும் 25% தான் இருக்கும். இன்னும் 75% நான் ஃபோக்கஸ் பண்ணணும் என் சேனலில். ப்ளீஸ் கைஸ் சப்போர்ட் மீ. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் இல்லை. ஏன்னா பப்ளிக் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் நான். அதனால ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். யாராவது நியூ இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் வீடியோஸை எல்லாமே. அப்புறம் காய்ஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு போனோம், பேபி ஷவர் ஃபங்க்ஷன். இது வந்து காய்ஸ் எங்கள் நெய்பர்ஸ் இருக்காங்களே அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் காய்ஸ். எங்கள் நெய்பர்ஸ் வந்து அவ்வளோ க்யூட் காய்ஸ். என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் எங்கள் ஹவுஸ் ஓனர் இருக்கட்டும், எங்கள் நெய்பர்ஸ் இருக்கட்டும், எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் கூப்பிடுவாங்க காய்ஸ். இப்படியே வா. வாங்க வச்சு பாருங்க அப்படின்னு. வாங்க பாருங்க அப்படியே. வாங்க பாருங்க அப்படியே. மேம் பாருங்க அப்படியே. மேம் பாருங்க அப்படியே.
அங்க இருக்கு பாருங்க, டேங்க் படியில இருக்கு கல்லுங்க. நான் பாருங்க அப்படியே. दानिश दानिश असरार हाय बोलो रो बोल बोल अच्छे दानिश 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 காய்ஸ் இது நெக்ஸ்ட் டே ஈவினிங் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்து ஃப்ரெஷ் ஆகி இப்போ அரபிக் கிளம்புறாங்க. 4 o'clock ஈவினிங் டைம் காய்ஸ். பசங்க வந்த உடனே ஸ்கூலுக்கு அரபிக் கிளம்பிடுவாங்க. காய்ஸ் இங்கே பாருங்கள், டிவியில் ஏ vlog தான் பசங்க பார்த்துட்டே இருந்தாங்க காய்ஸ். ஸ்கூலில் வந்த உடனே அரபிக் கிளம்பிடுவாங்க. அப்புறம் காய்ஸ் நெக்ஸ்ட் டே நைட் டைம் மம்மி எல்லாம் பாம்பேலேருந்து வந்திருந்தாங்க. காய்ஸ் ஹாப்பி மூமெண்ட் இது. ரொம்ப ஆஃப்டர் லாங் டைம் கழிச்சு பார்க்குறேன். இங்கே பாருங்கள் கைஸ், இது வந்து ஸ்மால் பிரதர், என் ஸ்மால் பிரதர் கைஸ், க்யூட். இது வந்து என் அக்கா, என் சிஸ்டர் கைஸ். அவ்வளோ சந்தோஷம் கைஸ், ஆஃப்டர் லாங் டைம் மீட் பண்ணுறேன் கைஸ். நெக்ஸ்ட் வந்து எங்கள் மம்மி கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு யாருக்குமே இந்த இப்படி முடியவே முடியாது. ஏன்னா ரொம்ப தூரமாக இருப்பாங்க எங்கள் மம்மி. எப்போ வருஷத்துக்கு ஒரு தாட்டி இல்லைன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தாட்டி அப்படி தான் வருவாங்க கைஸ். ஸ்பெஷலாக நான் அன்றைக்கி செஞ்ச பிரியாணி, சிக்கன் பிரியாணி கைஸ். நான் இந்த ரெசிபியும் போட்டிருக்கேன் என் சேனலில் கைஸ். ரொம்ப டைம் போட்டிருக்கேன் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதனால கைஸ் நான் இந்த vlog போடல, ஃபுல்லாக ரெசிபி இந்த போடல. ஏன்னா நான் நிறைய டைம் போட்டிருக்கேன் இந்த ரெசிபி. அதனால நான் ஃபுல்லாக ரெசிபி இதில் போடல கைஸ் இந்த வீடியோவில். கைஸ் வேணும்னா இந்த ரெசிபி ஃபுல் ரெசிபி போய் வாட்ச் பண்ணுங்கள். ஹவு டு மேக் சிம்பிள் வே பிரியாணி. இந்த ரெசிபி தான் ரொம்ப ஈஸியாக குயிக்காக நீங்கள் சமைக்கலாம். 1/2 hour கைஸ். நல்லா மசாலாலாம் நல்லா குக் பண்ணணும். இப்படி பாருங்கள், எங்கள் ஆயில் இருக்குதுல்ல, மசாலா தனியாக ஆயில் தனியாக வந்தால் ரொம்ப அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சொல்லவே முடியாது. நீங்கள் பார்த்த உடனே புரிஞ்சுப்பீங்க கைஸ், அவ்வளோ டேஸ்டி. அப்புறம் கைஸ் ரொம்ப 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 நாள் கழிச்சு வந்திருக்காங்க மம்மி. என்ன சொல்கிறது கைஸ், அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா யாரும் நினச்சாலும் அம்மா அப்பா கூட பக்கத்தில் இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, ரொம்ப தூரமாக இருப்பாங்க. நினச்சா கூட பார்க்க முடியாது. ஆனால் இப்போ டெக்னாலஜி அப்படிலாம் வந்துச்சு. வாட்ஸ்அப் கால், வீடியோ கால் அப்படி பேசலாம். அதனால அவ்வளோ தூரமாக இருக்காங்கன்னு தெரியல. அதனால அன்றைக்கி ஸ்பெஷல் டே. அவங்க வந்த உடனே பிரியாணி செஞ்சு, அதுவும் கைஸ் நைட் ஆகிடுச்சி. நைட் 11:30 கைஸ் நைட் ஆகிடுச்சி மம்மி வரத்துக்கு. அப்புறம் நான் சமைச்சேன் கைஸ். இந்த சந்தோஷம் சொல்லவே முடியாதுங்க. ஃபேஸ் பார்த்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா வேர்ட்ஸே இல்லை சொல்கிறதுக்கு. கைஸ் இங்கே பாருங்கள், என் ஃபேவரேட் ரஸ்க். தென் கைஸ் இது வந்து ஸ்வீட் மிக்சர். எங்கள் மிக்சர் எங்கே கிடைக்காது கைஸ். இது நான் தேடி பார்த்து இங்கே கிடைக்கவே இல்லை. பாம்பேலே தான் கிடைக்கும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது அது ரொம்ப நிறைய சாப்பிட்ருக்கேன். அப்புறம் வந்து கைஸ் இது ரஸ்க். இதெல்லாம் கைஸ் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான் பாம்பேலேருந்து. இங்கே இந்த டேஸ்ட் கிடைக்காது. அதனால் கைஸ் எங்கள் மம்மி எப்போ வந்தாலும் இது வாங்கிட்டு வருவாங்க. அவ்வளோ கைஸ். ஃபஸ்ட்டெல்லாம் நான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட மாட்டேன்.
ஒரு கிளாஸ் டீ, அப்புறம் இந்த ரஸ்க், அவ்வளோதான் கைஸ். அது சாப்பிட்டுட்டு தான் நான் ஸ்கூலுக்கவே கிளம்புவேன். இதுதான் கைஸ் என் பிரேக்ஃபாஸ்ட். கைஸ் இது மோஸ்ட் ஃபேவரட் கைஸ், என் மோஸ்ட் ஃபேவரட் சமோசா, ஸ்வீட் சமோசா. இதுக்குள்ளே வந்து பால்கோவா இருக்குல்ல, அது இருக்கும், ஃபுல் ஸ்டஃபிங். அப்புறம் வந்து கைஸ் இது சின்ன வயசில் சாப்பிட்டதுன்னா சேவ், ஆலு சேவ், ஜஸ்ட் 5 rupees தான் கைஸ். அது ஸ்கூலுக்கு கிளாஸஸ் டியூஷன் எல்லாம் போகும்போது அது நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். அம்மா எப்போ வந்தாலும் அது நான் கேட்பேன். அவங்க ஞாபகமாக வாங்கிட்டு வருவாங்க, நான் சாப்பிடுவேன்னு. பாருங்கள், ஒரு கடையே வைக்கலாம் இது. அவ்வளோ கைஸ், இந்த vlog இங்கே எண்ட் பண்ணலாம் கைஸ். திரும்பவும் மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் vlogல. கைஸ் லைக் பண்ணுங்கள், சேனல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் சேனலை ப்ளீஸ். நைட் டைம் கைஸ், தூக்கம் வந்துடுச்சு பசங்களுக்கு, ஆனால் தூங்கலை. பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம், அவங்களும் அவ்வளோ நாள் கழிச்சு பார்க்குறாங்க. சரி கைஸ், இந்த vlog இங்கே எண்ட் பண்ணலாம். பை, டேக் கேர், அல்லா ஹாஃபிஸ் கைஸ்.